ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல விரைவில் வரப்படக்கூடிய படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை பத்தி சில லீக்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த லீக்ஸான காட்சி மூலியமாக என்ன நடக்க, அந்த படத்துக்கு எப்படி நம்ம கதையம்சம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த லீக்கான காட்சியை பத்தி நம்ம செகண்ட் டைம் பார்க்க போறோம். அதுல சில விஷயத்தை நான் கண்டுபிடிக்கலாம், அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகன் இல்லாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நான் இதை என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூலி, இந்த கூலின்ற திரைப்படம் தலைவர் ரஜினிகாந்தோட அடுத்து வரப்போறக்கூடிய திரைப்படத்துல ஒண்ணு. இதை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. இந்த லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் இல்லாம இப்போ அவர் அது ட்விட்டர்ல என்ன சொல்லிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, எங்களோட 2 மாச கடின உழைப்பு வீணா போச்சு, யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட ஒர்க் பண்ற சாதாரண ஒரு ஒர்க்கரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்க பார்க்க போன ஆடியன்ஸா இருக்கலாம். இது படத்துக்கான ப்ரொமோஷன் தான் ஒழிய இந்த படத்தோட லீக்ஸ் காட்சிகள் மூலமாக அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வர படத்தெல்லாம் ஒரு எல்லா படத்துலையும் சரி, படம் வெற்றி பெற ஒரு ஹீரோ அல்லது கதையை மட்டும் யாரும் வச்சு இப்போ பார்க்கறது கிடையாது. பெரிய பெரிய ஆக்டராக இருந்தாலும் அவங்க ஒரு நடிகர் பட்டாளமே கொண்டு வந்து தான் இப்போ நடிக்கிறாங்க. அதே போல தான் இந்த படத்துலையும் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை பார்த்தாலும் சரி, விஜய் அவர்களோட படத்தால் பார்த்தாலும் சரி, சமீபத்தில் வெளியான படத்தெல்லாம் ஒரு பெரிய நடிகர் கூட்டமே இருந்துச்சு. அதே போல தான் இந்த படத்துலையும் இருக்க போறாங்க. அதுல யார் இருக்க போறான்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்தை தாண்டி முக்கிய கதாபாத்திரத்துல நாகார்ஜுனா இருக்க போறாரு. நாகார்ஜுனாவுக்கு சிம்மன்ற பேர் வச்சிருக்காங்க இந்த படத்துல. அந்த நாகார்ஜுனா என்னன்னு பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போட்டு ஒருத்தனை போட்டு அடிக்கிற மாதிரியான சீன், அங்க கூட்டமா கும்பலா உடையாடுறாங்க. அந்த இடத்துல வச்சு ஒருத்தனை அடிக்கிற மாதிரி சீன். இந்த சீன்ல நாகார்ஜுனா ஃபேஸ் கிளியரா தெரியுது. அதுல அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, அந்த டைலாக்கும் கிளியரா கேக்குது. இதை நம்ம இங்க காமிக்க முடியாது, போட்டோஸ் வேணா காமிக்கலாம். நீங்க அதை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா இருக்கு, ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறத பார்க்கலாம். இது இந்த படத்துக்கான ஹைப்பை குறைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பை ஏற்று தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாகார்ஜுனா அவர்களோட ஃபேன்ஸும் சரி இந்த படத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த படத்தோட ஹைப்பு தான் சரி. இதை டைரக்டர் எந்தவித வருத்தமும் பட தேவையில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த ரிலீஸ் சீனை பொறுத்த வரைக்கும் இது பெரிய இடத்துல ஒரு இடத்துல நடக்குது. ஒரு சண்டை போடுறாங்களா இல்லை ஒரு ஹார்பரா அப்படின்றத நம்ம இடத்த கணிக்க முடியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய இடத்துல இந்த படத்தில் இந்த சீன் நடக்குது. அந்த சீனில் ஒரு நாகார்ஜுனா ஒருத்தனை போட்டு பொழக்கிற சீன், ஒருத்தனை போட்டுட்டு பொழந்துட்டு அந்த இடத்துல டைலாக், இது ஒரு பயங்கரமான சீனா இருக்கு. இந்த சீனால எந்த படத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போறதில்லை லீக் மூலமாக. அதனால இந்த சீனை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த படம் மிகப்பெரிய இந்த மாதிரி லீக் சீன்ஸ் மூலமாக பல பேர் இருக்க போறாங்க. அதனால இந்த படம் ரொம்ப ஒரு சின்ன ஹைப் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கூலி படத்துக்கு இவங்களே ரகசியமா லீக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களே அதை இல்லைன்னு மறுப்பாங்க. அதாவது ரகுவரன் முதல்வன் படத்தை சொல்லுவாங்க, இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். அந்த மாதிரி தான் இவங்களே இவங்க தரப்புல இருந்து சில நேரத்தில் லீக் பண்ணிட்டு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக யாருமே இந்த படத்தை பத்தி பேசல அப்படின்றதுக்காக இதை பத்தி இவங்களே லீக் பண்ணிட்டு யாரோ லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒழிய இந்த படத்துக்காக டீ ப்ரொமோஷன் ஆகாது. அந்த விஷயம் லீக் ஆனது மூலமாக ரசிகர்கள் மேலும் உற்சாகம் அடைஞ்சு பார்க்க தான் போவாங்க. ஹைப் தான் ஏறி இருக்க ஒழிய இது படத்துக்கு எந்தவித டிமோட்டிவேஷனும் கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்.